ஹலோ எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் லெசன் 3 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரெண்டாவது லெசன் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். அது ஹிஸ்ட்ரி வீடியோ போடும்போதே ஃபஸ்ட்டு நோட்ஸ் வீடியோ நான் அது தான் போட்டிருப்பேன். ஹிஸ்ட்ரியில் சிந்து சமவெளி நாகரிகம் அதுலேயே வந்து இந்த எத்திக்ஸில் உள்ள கண்டென்ட்டையும் சேர்த்து ஆட் பண்ணி தான் போட்டிருப்பேன். அந்த ப்ளேலிஸ்ட்டையும் நான் இதில் இந்த பிளேலிஸ்ட்டை அந்த வீடியோவையும் இந்த பிளேலிஸ்ட் கூட நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது லெசன் தான் பார்க்க போகிறோம். தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள். இதில் ஓவராலாக உள்ள என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தமிழ் இலக்கியங்கள் தொன்று தொட்டு அறம், அன்பு, அருள், அடக்கம், அமைதி, அறிவு, ஆற்றல், உண்மை, உழைப்பு, நேர்மை, நாணயம், உயர்வு, ஒழுக்கம், இரக்கம், ஈகை, வீரம், தீரம், காதல், கடமை, நீதி நெறி முதலான இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிறது தான் நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள். அதாவது இதை பற்றி அன்பு பற்றி எந்தெந்த பாடல்கள், அதாவது எந்தெந்த நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க, காதல் பற்றி எந்தெந்த நூல்களில் குறிப்பிட்டிருக்காங்க, இரக்கத்தை பற்றி எந்தெந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க, ஈகை பற்றி எந்தெந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காதல் தான் குறிப்பிட்டிருக்காங்க. சங்க இலக்கியங்களில் தலைவன் மற்றும் தலைவிக்கு இடையே தோன்றும் காதல் உணர்வை உயர்ந்த இடத்தில் வைத்து சங்க இலக்கியங்கள் போற்றியதாக குறிப்பிட்டிருக்காங்க. சங்க இலக்கியங்கள் வந்து தலைவன் தலைவிக்கு இடையே நடக்கக்கூடிய காதலை வந்து உயர்ந்த இடத்துல வைத்து போற்றியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தொல்காப்பியம் பாருங்கள். மனமொத்த இருவருக்கிடையே தோன்றும் காதல் நிலைப்பேறு உடையதாக அமையும். இதனை பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். பிறப்பே குடிமை ஆண்மை ஆண்டோடு உருவு நிறுத்த காமவாயில் நிறையே அருளே உணர்வோடு திருவன முறையுற கிளர்ந்த ஒப்பினது வகையே அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தில் 10 பொருத்தங்களை பற்றி விரித்து குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையே இருக்கக்கூடிய 10 பொருத்தங்களை இந்த தொல்காப்பியங்கிற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து குறுந்தொகை. செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் கொண்டவங்களா, ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுக்காம அன்புடை நெஞ்சம் கொண்டவங்களா தலைவன் தலைவி வந்து வாழ்ந்திருக்கிறதா எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா குறுந்தொகையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நோட்ஸ் எடுக்க டைம் இல்லாதவங்க நோட்ஸ் வந்து வாங்கணுன்னா வாங்கிக்கோங்க. ஏற்கனவே நான் வந்து 1000 சென்ட் பண்ணி நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் உங்கள்கிட்ட சேர்த்து 1000 சென்ட் பண்ணி நோட்ஸ் வாங்கியிருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த 11th 12th எத்திக்ஸ் வந்து நான் முன்னாடி ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். உங்கள்கிட்ட வந்து ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். நோட்ஸ் எடுத்து முடித்த உடனே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ஷேர் பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்திருப்பேன். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை, அந்த 1000 சென்ட் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப்புக்கு வந்து ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் 11th 12th எத்திக்ஸை வந்து ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். அப்படி வாங்க விருப்பம் இல்லாதவங்க நோட்ஸ் எடுத்து கூட படிச்சுக்கோங்க. புக்கில் நிறைய பேஜஸ் கொடுத்துருக்காங்க. வளவலன்னு ஃபுல்லாக நம்ம வந்து படித்தோம் அப்படின்னா படிக்கும்போது கூட படிச்சிடலாம். ரிவைஸ் பண்ணும்போது ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சு படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம லெசனுக்குள்ளே வரலாம். அடுத்து 3வதாக வந்து நற்றிணை பற்றி நற்றிணையில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, மருது நிலத்தில் வாழக்கூடிய தலைவியினுடைய காதலை குறிஞ்சி நில தலைவன் பாதுகாக்கும் நெறியை வந்து குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டெல்லாம் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்து 2வது நட்பு பற்றி. ஃபஸ்ட்டு காதல் பற்றி எதுலலாம் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தொல்காப்பியம், குறுந்தொகை, நற்றிணை இந்த 3 பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. தொல்காப்பியம் வந்து மனமொத்த இருவருக்கிடையே தோன்றக்கூடிய 10 பொருத்தங்களை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. குறுந்தொகையில் வந்து செம்புல பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் கொண்டவங்களாம் வாழ்ந்திருக்காங்க. அடுத்து நற்றிணை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மருத நிலத்தில் வாழக்கூடிய தலைவினுடைய காதலை குறிஞ்சி நில தலைவன் வந்து பாதுகாத்து வைத்திருந்ததை பற்றி நற்றிணையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த 3 வந்து காதல் சம்பந்தமான பாடல். அடுத்து வந்து நட்பு. 2வது வந்து நட்பில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, மனித உறவுகள்லேயே மிகவும் பெருமை உடையதாக பார்க்கக்கூடியது வந்து இந்த நட்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அதை பற்றி ஃபஸ்ட்டு நற்றிணையில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உயிர் ஓர் அன்ன செய்தீர் நட்பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நற்றிணையும் அடுத்து வரக்கூடிய அகநானூறும் கன்ஃபியூஸ் ஆகும். எதுக்கு நற்றிணை எதுக்கு அகநானூறுன்னு கரெக்டாக பார்த்து போடுங்க. உயிர் ஓர் அன்ன செய்தீர் நட்பின் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் ஓர் அன்ன செய்தீர் நட்பின் வந்துச்சு அப்படின்னா, உயிர் ஓர் அண்ணன் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துச்சு அப்படின்னா நற்றிணை போட்டுக்கோங்க. அகநானூரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உயிர் இயைந்து அண்ணன் நட்பின் லாஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா
அகநானூறு போட்டுக்கோங்க. அண்ணல நட்பின்கிற கோட்வேர்ட் வந்து லாஸ்ட்டு வந்துச்சு அப்படின்னா அகநானூறில் போட்டுக்கோங்க. அடுத்து புறநானூறு. புலி பசி தன்ன மெலிவில் உள்ள துறனுடையாளர் கேண்மையோடு இயைந்த வைகள் உளவாக்கியரோ. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, எலியை போல சிறுமுயற்சி உடையவரோடு நட்பு கொள்வதை விட புலியை போன்ற வலிமையும் முயற்சியும் அதிகமாக உடையவங்களோடு நட்பு கொள்வது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. இந்த புலியை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க கோடு வேடா. எளிய மாதிரி சிறு முயற்சி உடையவங்களோட நட்பு கொள்றதை விடையும் புலியை போன்ற வலிமை உடையவங்க கூட நட்பு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து நற்றினை வந்து உயிர் ஓர் அன்ன செய்தீர் நட்பின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகநானூரில் வந்து உயிர் இயைந்து அன்ன நட்பின். இது ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடக்கூடாது, நல்லா பார்த்துக்கோங்க. புறநானூரில் வந்து புலியும் எலியும் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்து 4வது வந்து மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சியில் உயர்நிலை உலகம் அமிழ்தோடு பெறினும் பொய்சேன் நீங்கிய வாய் நட்பினையே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு விளக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, பிறர்க்கரிய பெரும்பேறு கிடைப்பதாக இருந்தாலும் பொய்மை கலந்த நட்பு வந்து கண்டிப்பாக பழியோடு தான் முடியும். அதனால் நம்ம யார் கூட நட்பு கொள்ளணும் அப்படின்னா உயர்நிலையில் உள்ள நல்லவங்க கூட தான் நட்பு கொள்ளணும்னு சொல்லிட்டு மதுரை காஞ்சி வந்து குறிப்பிட்டிருக்குது. அதுக்கப்புறம் நட்பிற்கு இலக்கணமாய் திகழ்ந்தவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அதியமான் ஔவையார். அது வந்து நெல்லிக்கனியை வந்து நீண்ட நாள் வாழக்கூடிய அந்த உண்டோனா நீண்ட நாள் வாழ்வோன்னு தெரிஞ்சும் அதியமான் வந்து ஔவைக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதனால் அவங்க நட்பை வந்து இலக்கணமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கோப்பெருஞ்சோழனோடு வடக்கிருந்து உயிர் விட்ட பிசிராந்தையார். கோப்பெருஞ்சோழன் கூட உயிர் துறந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா பிசிராந்தையார். அவருடைய நட்பை வந்து அவங்களுடைய நட்பை வந்து எடுத்துக்காட்டாக சொல்லுது. அடுத்து வந்து பாரியின் இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்ட கபிலர். இந்த 3 பேருடைய நட்பை வந்து நட்பிற்கு இலக்கணமாக குறிப்பிட்டிருக்காங்க. அதியமான் ஔவையார் நட்பு, கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார் நட்பு, பாரி கபிலர் நட்பு. அப்போது நட்பு பற்றி எந்தெந்த பாட்டு வந்து குறிப்பிடுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நற்றினை, அகநானூறு, புறநானூறு, மதுரை காஞ்சி. இந்த 4மே வந்து நட்பு சம்மந்தப்பட்ட பாடல்களை வந்து குறிப்பிடுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு காதலுக்கு என்ன, நட்புக்கு என்ன அப்படின்ட்டு ஒன் பை ஒன்னாக வந்து நல்ல மைண்டில் நிறுத்திக்கோங்க. அடுத்து 3வதாக வந்து உதவி பற்றி எந்த பாடலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னாக. ஃபஸ்ட்டு கலித்தொகையில் நல்லந்துவனார் சொல்லியிருக்காங்க. பிறருடைய நோயையும் தம் நோய் போல் நினச்சி ஃபீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தையும் தமக்கு ஏற்பட்ட துன்பமாக நினச்சி மனம் வருந்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கலித்தொகையில் நல்லந்துவனார் சொல்லியிருப்பாங்க. அடுத்து நல்வேட்டனார். உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்க்கிறது தான். உண்மையான செல்வம்ங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா பிறருடைய துன்பத்தை போக்குறது தான் உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா நல்வேட்டனார் சொல்லியிருக்காங்க. அடுத்து நற்றினை. சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் மென்கட் செல்வம் என்பதுவே. சான்றோருடைய செல்வம் என்பது சேர்ந்தோருடைய புன்கண் அஞ்சும் பண்பு. சான்றோருடைய செல்வமாக எது பார்க்கப்படுது அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எல்லாரையுமே வந்து நட்பாக வச்சுக்கிறத தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சான்றோர் செல்வமாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நற்றினையில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் பெருங்கடுக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா உறவினர் கெட வாழ்பவனின் பொலிவு அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறவினர்கள் கெட்டு போயிட்டாங்க அப்படின்னா நல்லா வாழ்கிறவங்க கூட அழிஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பெருங்கடுக்கம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது உதவி பற்றி எதிலெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க, கலித்தொகை, அப்புறம் நல்வேட்டனார் குறிப்பிட்டிருக்காங்க, நற்றினை குறிப்பிட்டிருக்காங்க, அப்புறம் பெருங்கடுக்கோ குறிப்பிட்டிருக்காங்க. நற்றினையிலே குறிப்பிட்டிருக்காங்க, பெருங்கடுக்கோ குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 4வதாக வாய்மை பார்க்க போகிறோம். வாய்மை பேசும் நாவே உண்மையான நாய் என்பதை, அதாவது வாய்மைனா என்ன, உண்மையை பேசக்கூடிய நானா என்னது நாக்கு, அதுதான் வந்து உண்மையான நாக்கு அப்படிங்கிறத வந்து எந்தெந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா புறநானூறு, 10 நற்றினை இதிலெல்லாம் வந்து குறிப்பிட்டிருக்காங்க வாய்மை பற்றி. புறநானூரில் வந்து பொய்யா சென்னா அப்படின்னு பொய் சொல்லக்கூடாதுங்கிறத பற்றியும்,
பதிற்று 10ல் வந்து பொய்படு அறியா வயங்கு சென்னாவின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நற்றிணையில் வந்து பிழையா நன்மொழி என்று வாய்மையும் பொய்பொதி கொடுஞ்சொல் என்று பொய்மையும் நற்றிணை வந்து குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. அப்போ வாய்மையை பற்றி எந்தெந்த நூல்கள்லாம் குறிப்பிடுது? புறநானூறு, பதிற்று 10, நற்றிணை. மறுபடியும் பதிற்று 10ல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நிலம்புடை பெயர்வது ஆயினும் கூறிய சொற்புடை பெயர்தலோ இலரே நிலம் திறம் பெயரும் காலை ஆயினும் கிளர்ந்த சொல்னி பொய்ப்பு அறியலையே. இந்த மாதிரி அறியலையே அறியா அப்படின்னு வந்துச்சுன்னா கோட்வேர்டு. இதெல்லாம் வந்து பதிற்று 10 சும்மா கோட்வேர்டு மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா பாடல்களையும் மனப்பாடம் பண்ணும்போது பொருள் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கும், மறந்து போயிடும். ஒரு சில கோட்வேர்டு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அறியா அறியலையே இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா பதிற்று 10 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த நிலம்புடை நிலம் பெயரினுங்கிறது வந்து குழப்பும். இதையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. புறநானூரில் தான் நிலம் பெயரினும் நின்சொல் பெயரால் அப்படிங்கிறது, அதாவது நிலம் புடை, அதாவது நிலமே உடஞ்சி போனால் கூட பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறத வந்து எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா புறநானூரில் சொல்லியிருக்காங்க. புறநானூறு, பதிற்று 10, நற்றிணை. புறநானூரில் பொய்யா சென்னாலையும், அப்புறம் பதிற்று 10ல் பொய்படு அறியா வயங்கு சென்னாவின், அப்புறம் வந்து அறியலையேன்னு சொல்லி ஒரு கோட்வேர்டு வந்தாலும் பதிற்று 10 தான். அப்புறம் நற்றிணையில் வந்து பிழையா நன்மொழின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து புறநானூரில் வந்து நிலம் பெயரினும், இதெல்லாம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நிலமே உடஞ்சா கூட நம்ம வந்து பொய் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அடுத்து 5வது வந்து விருந்தோம்பல். விருந்தோம்பல் வந்து நற்றிணை, புறநானூறு இந்த 2லையும் தான் கொடுத்துருக்காங்க. விருந்தோம்பல் பற்றி நற்றிணையில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, விருந்தினரின் தொடர்ச்சியான வருகையால் தலைவிக்கு ஊடல் கொள்ள நேரமில்லாமல் போனதா எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விருந்தினர் வந்து தொடர்ச்சியாக வர்றதுனால தலைவிக்கு வந்து ஊடல் கொள்ள நேரம் இல்லாமல் போனதாக வந்து நற்றிணையிலையும், அப்புறம் அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் முல்லை சான்ற கற்பின் மேல் இயற்குறு மகள் உறைவின் ஊரே அப்படின்னு சொல்லிட்டு நற்றிணையில் சொல்லியிருக்காங்க. அதாவது இரவில் விருந்தினர் வந்தால் கூட அவங்க வந்து மனம் வந்து தளராமல் வந்து அவங்கள வந்து நல்லபடியாக கவனித்து அனுப்புவாங்களாம் விருந்தினர்களை. அதைத்தான் வந்து இந்த பாடல் அல்லிலாயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாம் இரவில் வந்து விருந்தினர்கள் வந்தால் கூட முகம் சுளிக்காமல் அவங்களுக்கு வந்து நெய்யினால் வறுத்த இறைச்சியை செய்து கொடுத்து மகிழ்விப்பாங்களாம். இதைத்தான் வந்து நற்றிணையில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் புறநானூரில் வந்து நிறைய குறிப்பிட்டிருப்பாங்க. திணையை உரலில் இட்டு இடித்து உணவடித்த செய்தி. அதாவது ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு வந்திருக்கும் போது அவங்கள்ட்ட அரிசி எதுவுமே இருந்திருக்காது. அதனால் திணையை அவங்களே உரலில் போட்டு இடித்து அவங்க வந்து உணவு பரிமாறின செய்தியை வந்து புறநானூரில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் இன்னும் புறநானூரில் விருந்தினருக்கு உணவளிக்கிறதுக்கு வந்து வரகு வந்து கடனாக பெற்றுட்டு வந்த செய்தியை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் உணவிடுவதற்காக ஒருவன் தன் வீர வாளையை, அவருடைய வாளையை அடமானம் வச்சு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உணவு சமைச்சு கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. அப்புறம் விருந்தோம்பல் கைகூடாத வாழ்க்கையை விருந்து கண்டு ஒழிக்கும் திருந்தா வாழ்க்கையை அப்படின்னு சொல்லிட்டு பெருங்குன்றூர் கிழார் வந்து குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க புறநானூரில். அப்போ நற்றிணையில் 2, புறநானூரில் 4. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் விருந்தோம்பல் பற்றி குறிப்பிட்டிருக்கு. அப்புறம் முன்னாடி வந்து பெண்களுடைய நிலை வந்து எப்படி இருந்துச்சு சங்க காலத்தில் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஒரு 4 முக்கியமான பண்புகள் வந்து பெண்களுக்கு இருந்ததாக சொல்லியிருக்காங்க. விருந்தோம்பல், வரவங்கள கண்டிப்பாக விருந்தளிக்கிறது. கற்பொழுக்கம் வந்து சிறந்து விளங்கியதாக சொல்லியிருக்காங்க. பெரியவங்களை வந்து பேணுதல், அவங்கள மதித்து நடக்கிறது, அவங்கள பார்த்துக்கிறது, இந்த மாதிரி முக்கியமான பண்பாக பார்க்கப்படுது. அப்புறம் நன்மட்கற்பேறு, நல்ல பசங்களை வந்து பெறுறது, இதுதான் வந்து பெண்களினுடைய கடமையாக பார்க்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அப்புறம் புறநானூரில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். இது நம்ம காவற்பெண்டு பாடல்களில் நம்ம ஏற்கனவே ஸ்கூல் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. நின்மகன் யாண்டுலன், அதாவது உன் மகன் வந்து எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தி வந்து கேட்பா. அதுக்கு வந்து இன்னொருத்தி வந்து என்ன சொல்லுவா அப்படின்னா, இங்கே இல்லை அப்படின்னா அவன் கண்டிப்பாக போர்க்காலத்தில் தான் இருந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி வீரமிக்க அந்த பையனினுடைய வீரத்தை புகழ்ந்து பாடுற மாதிரி காவற்பெண்டு பாடல்களில் குறிப்பிட்டிருப்பாங்க. அதை தான் வந்து இதில் குறிப்பிட்டிருக்காங்க. நின்மகன் யாண்டுலன் என தன்னிடம் வினவிய பெண்ணிடம் அவனை காண வேண்டுமென்றால் போர்க்களத்தில் தான் பார்க்க முடியும் என்று
குறிப்பிட்டிருப்பாங்க. இது புறநானூறில் 86வது பாடல் நினைக்கிறேன். காவற்பெண்டு பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மக்கட்பேரே உயர்ந்த பேர் என்பதை மயக்குறு மக்களை இல்லாருக்கு அதாவது மயக்குறு மக்களை இல்லாருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறில் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்து சங்க காலம் வந்து ஒரு வாழ்வியல் பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு எதை வச்சுலாம் சொல்கிறாங்க அப்படின்னா புறநானூறில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். ஔவையார் எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாழிய நிலனே, அதாவது நாட்டை மேன்மைக்கு உரியதாக மாற்றுவது அரசனின் மாண்புகள் தான். அந்த இப்போ வந்து ஒரு நாடு இருக்குது அப்படின்னா அந்த நாடு வந்து அந்த நாட்டால் அந்த நாட்டை வச்சு சொல்லக்கூடாது. அந்த நாட்டை வந்து யார் ஆட்சி செய்கிறாங்களோ அந்த மன்னனுடைய மாண்புகளால் தான் அந்த நாடு வந்து சிறப்பு பெறும். அந்த மன்னனுடைய அவர் எப்படி ஆட்சி செய்கிறாரு, அந்த ஆட்சி செய்யக்கூடிய திறமையினால தான் அந்த நாடு வந்து வளம் பெறுங்கிற மாதிரி புறநானூறில் ஔவையார் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து வீரம், 6வதை வந்து வீரத்தை கொடுத்துருப்பாங்க பாருங்கள் புறநானூறில். விழுப்புண் தாங்கி புறப்புண் நானும் பண்புடையவர்கள் அரசர்கள், அதாவது அரசர்கள் வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது இந்த பாடலில் பாருங்கள். ஆவும் ஆணிற் பார்ப்பன மாக்களும் பெண்டிரும் பிணியுடையீரும் பேணி தென்புல வாழ்நருக்கு அருங்கடன் இருக்கும் பொன்போர் புதல்வர் பெறாதீரும் எம்மம்புக் கடிவிடுதும் நும்மரன் சேர்மின், அதாவது போர் தொடங்கும் முன்னாடி வந்து பாதுகாப்பான இடங்களுக்கு வந்து இந்த யாரெல்லாம் வந்து, அதாவது பார்ப்பனர் அப்படின்னா பிராமணர்கள், அவங்களுக்கு போர் பற்றி சரியாக தெரிஞ்சிருக்காது. அந்த பார்ப்பனர்களும் பெண்டிரும், அதாவது பெண்களுக்கு, அதாவது இப்போ ஒரு இடத்துல போர் நடக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டே வந்து அறிவிச்சிருவாங்களாம். நீங்களாம் வந்து இங்கே குறிப்பிட்டிருக்கவங்களாம் வந்து தனியாக ஒரு இடத்துல போய் சேஃபான இடத்துல தங்கிருங்க, இங்கே போர் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டே வந்து அறிவிச்சிருவாங்களாம். அதில் யாரெல்லாம் அடங்குறாங்கன்னு பார்த்தோன்னா பார்ப்பனர்கள்லாம் பிராமணர்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் பெண்டிர்னா அப்படின்னா பெண்கள். அதுக்கப்புறம் பிணியுடைய நோய் இருந்துச்சு அப்படின்னா அவங்க போருக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பொன்போர் புதல்வர் பெறா தீரும் அப்படின்னா இப்போது ஒருத்தங்களுக்கு மகன்கள் வந்து மகன் யாருமே இல்லை அப்படின்னா அவங்களும் வந்து போருக்கு போக வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவங்கள வந்து பாதுகாப்பாக ஒதுங்கினதுக்கு அப்புறம்தான் போரையை வந்து ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. வீரம் செறிந்த போரிலும் அறநெறி காத்தவர்கள் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டின் மூலமாக குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் காவல் மரம் இல்லைன்னா கடிமரம்னா என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வேந்தர்களுடைய வெற்றியை சிறப்பிக்கக்கூடிய சின்னமாகவே பார்க்கப்பட்டது தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த காவல் மரம் இல்லைன்னா கடிமரம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த காவல் மரமாக பார்க்கப்பட்ட மரங்கள் என்னன்னு பார்த்தோன்னா வேங்கை, புன்னை, வேம்பு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காவல் மரமாக பார்க்கப்பட்டதாக சொல்கிறாங்க. வேந்தர்களுடைய வெற்றியை சிறப்பிக்கும் சின்னமாக வந்து காவல் மரம் பார்க்கப்பட்டுச்சு. அதாவது வேந்தன் ஒருவன் பகை மன்னனை வெற்றி கொண்டதற்கு அடையாளமாக அவன் நாட்டு காவல் மரத்தை வெட்டி வீழ்த்துவது மரபு. இப்போ ஒரு அரசர் வந்து இன்னொரு அரசரை போய் வெற்றி பெற்றுட்டாரு அப்படின்னா அந்த தோல்வி அடைஞ்சிருப்பாங்க இல்லையா, அந்த அரசனுடைய காவல் மரத்தை வந்து வெட்டி வீழ்த்திடுவாங்க. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புறநானூரில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து வீரம் அவ்வளோதான். அடுத்து வந்து கொடைன்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் குறுநில மன்னர்களாக இருக்கட்டும், மூவேந்தர்களாக இருக்கட்டும் நிறைய கொடை கொடுத்துருப்பாங்க. அதில் முக்கியமானதை மட்டும் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க, அதை பார்க்கலாம். ஆய் அண்டிரன் சிறப்பாக வந்து ஏனிச்சேரி முடமோசியார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா தன்னை நாடி வந்த புலவர்களுக்கு வாரி வழங்கிய யானைகளின் எண்ணிக்கை வந்து வான்மீன் பல பூப்பினும் ஆனாது மனை. எவ்வளோ விண்மீன்கள் வந்து இருக்குது, அந்த விண்மீன்களை விட அதிகமான யானையை வந்து அவர் வந்து வாரி வழங்கியிருக்காரு ஆய் அண்டிரன் அப்படின்னு சொல்லிட்டு முடமோசியார் வந்து குறிப்பு கொடுத்துருக்காங்க. அடுத்து 2வது வந்து சிறுபானாற்றுப்படை. சிறுபானாற்றுப்படையில் இந்த பாடல் வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. விளக்கம் வந்து நான் என்ன சொல்கிறேன். அரசர்கள் தம்மை நாடி வந்த புலவர், பாணன், பாடினி, கூத்தர், விரலி போன்றோருக்கு பொருள் கொடுப்பதோடு உண்ண உணவும்
உடுக்க உடையும் வந்து கொடுத்து மகிழ்ந்தனர். அதாவது தன்னை புகழ்ந்து பாட வரக்கூடிய பாணன் பாடினிக்கு பொருள் கொடுத்தது மட்டும் இல்லாமல் உண்றதுக்கு உணவும் உடுக்கிறதுக்கு உடையும் கொடுத்ததாக வந்து சிறுபானாற்று படையில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 8வது வந்து அறநெறி. அறநெறி போற்றலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அரசர்கள் புலவர்களை பரிசில் பெறுவோர்களாக மட்டும் கருதவில்லை. அரசர்கள் வந்து புலவர்களை வெறும் பரிசு பெறுறதுக்கு வராங்க அப்படிங்கிறது மட்டும் கருதாமல் அறநெறி கூறி வழிநடத்தும் தகுதி உடையவர்களாக, அதாவது தனக்கே அறநெறி கூறக்கூடிய ஒரு தன்னையே வழிநடத்தக்கூடிய ஒரு தகுதி உடையவர்களாக தான் அரசர்கள் வந்து புலவர்களாக கருதியதாக குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்து புறநானூறில் அறநெறி முதற்றே அரசின் கொற்றம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அப்புறம் 2வது வந்து நிலநெளி மருங்கில் நீர்நிலை பெருக தட்டோர் அம்மை இவன் தட்டாரே தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படின்னு சொல்லிப்பான். அதாவது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, குறைவில்லாமல் நீர்நிலைகளை அமைக்கக்கூடிய மன்னன் தான் செழிப்புற்று வாழ்வான், சிறப்புடன் வாழ்வான்னு சொல்லிட்டு புலவர்கள் வந்து அரசருக்கு அறிவுரை கூறுற மாதிரி இந்த பாட்டில் புறநானூரில் குறிப்பிட்டிருப்பாங்க. மாறி பொய்ப்பினும் வாரி குன்றினும் காவலர் பழிக்குமின் கண்ணகன் ஞாலம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாறி பொய்ப்பினும், அதாவது மழை பெய்யலைனாலும் வாரி குன்றினும், அதாவது அந்த ஒரு நாடு வந்து ரொம்ப செல்வமுடையதாக இருந்தாலும், அதாவது மழை பெய்யலைனாலும் ரொம்ப பெஞ்சாலுமே வந்து யாரை தான் சொல்லுவாங்க அப்படின்னா மன்னனை தான் குறிப்பிடுறாங்க. மன்னன் வந்து நல்லா ஆட்சி செய்கிறான், அதனால தான் மழை வந்து நிறைய பெய்யுது. இப்போ வந்து மன்னன் வந்து சிறப்பான ஆட்சி செய்யலை, அதனால தான் மழை வந்து பெய்யலைங்கிற மாதிரி ஒரு பழி சொற்கள்னாலும் ஒரு சிறப்புனாலும் அதை வந்து யாரை தான் சொல்லுவாங்க அப்படின்னா அந்த நாட்டு அரசனை பொறுத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து கொற்கை பாண்டியன். ஏழை பெண்ணின் மானம் காக்க தன் கையையே வெட்டி கொண்டதா கொற்கை பாண்டியனை வந்து புகழ்கிறாங்க. அடுத்து சிபி மன்னன் வந்து தன்னிடம் அடைக்கலம் புகழ்ந்த புறாவினை காக்க தன்னையே தராசு தட்டில் ஏற்றியவர்னு சொல்கிறாங்க. அடுத்து மனுநீதி சோழன் வந்து ஒரு பசு வந்து கன்றிழந்த ஆவின் கண்ணீருக்கு நீதி வழங்க தன் மகனையே தேர்காலில் இட்டவர் வந்து, அதாவது அவருடைய மகன் வந்து போர்க்காலத்தில் ஒரு கன்றுவை வந்து கொன்னுருவார். அதனால் அந்த தாய் பசு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீதிமணி அடிக்கும், சோழர்கிட்ட போய் மனுநீதி சோழன்கிட்ட போய் முறையிடும். அதனால் அந்த பசுவினுடைய துயரை போக்குறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தோன்னா, அந்த மனுநீதி சோழன் அவருடைய மகனையே தேர்காலில் இட்டு கொலை பண்ணிடுவார். அதை தான் வந்து இந்த மாதிரி நீதி தவறாமல் அரசர்கள் வந்து விளங்கியதாக வந்து குறிப்புகள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பிறர்க்கென வாழுதல். புறநானூரில் யாதுமூரே யாவரும் கேளின்னு சொல்லிட்டு கணியன் பூங்குன்றனார் சொல்லியிருப்பாங்க. அடுத்து நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் உண்டால் அம்மா இவ்வுலகம், இது இந்திரன் அமிர்தமே கிடைத்தாலும், இது வந்து இதெல்லாம் வந்து பாடல் வரிகள் ஃபுல்லாக வந்து நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா புறநானூரில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 14 கீழ்கணக்கு நூல்கள் வந்து 18 நூல்களில் அறநூல்கள் 11, அகநூல்கள் 6, புறநூல்கள் 1. ஆக மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்கள் 18 நூல்கள் இருக்குது. அறநூல்கள் 11, அகநூல்கள் வந்து 6, புறநூல் வந்து 1. 4 அடி 4 மணி 440 ஐந்தினமும், அதாவது இந்த 4 அடியார் 4 மணி கடிகை இப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க வெண்பால. அதுக்கப்புறம் திருக்குறள் காட்டும் மரம், ஒவ்வொரு திருக்குறளை பற்றி கொடுத்துருப்பாங்க. அழுக்காறு அவாவகிலு இன்னாச்சொல் நான்கும் இழுக்காய் என்றது அறம். அதாவது இல்லறத்தில் வாழ்பவர்கள் இந்த நெறிகளை பின்பற்றி வாழ்ந்தால் அவ்வாழ்க்கை வந்து துறவரத்திலும் சிறந்ததுங்கிறத வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆற்றின் ஒழுக்கி அறநிலுக்காய் இல்வாழ்க்கை நோற்பாரின் நோன்மை உடைத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லறத்தாருக்கு உரிய கடமைகள் வந்து பல இருப்பினும் அவற்றுள் முதன்மையானது வந்து எதை தான் குறிப்பிடுறாங்க அப்படின்னா விருந்தோம்பலை தான் குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. அடுத்து 3வது பாருங்கள், அகனமர்ந்து செய்யால் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவானில். அதாவது நல்ல முகமலர்ச்சியோடு விருந்தினர்களை பேணுபவர்கள் அவங்களுடைய இல்லறத்தில் செல்வம் வந்து நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறாங்க.
அடுத்து 4வது பாருங்கள், யாதானும் நாடாமல் ஊறாமல் என்னொருவன் சார்ந்துணையும் கல்லாதவாறு. கல்வியை பெறுபவனுக்கு எல்லா ஊரும் அவன் ஊரே, எல்லா நாடும் அவன் நாடு தான். யாரையும் அவர் எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, எங்கே போனாலும் அவர் பொழைச்சிக்கிடுவாருங்கிறது இந்த 4வது குறள். அடுத்து 5வது குறள் பாருங்கள், அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கவும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். அதாவது செல்வம் தவறான இடத்தில் சேர்வதையும் நல்லவர்கள் அல்லற்படுறதையும் இந்த குறள் சுட்டி காட்டுறதா குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 6வது பாருங்கள், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு இயற்றியான். அதாவது பலர் நோக சிலர் வாழும் ஏற்ற இரக்கம் கொண்ட வாழ்வை வழங்குவது இறை விருப்பம் என்றால் அந்த இறைவனே தேவையில்லைன்னு சொல்லிட்டு, அதாவது எல்லாரையும் ஒரே மாதிரி வாழ வைக்காமல் கெட்டவங்க நல்லா வாழ்கிறதும் நல்லவங்க ரொம்ப வறுமையில் வாழ்கிறதும் இந்த மாதிரி ஏற்ற இறக்கம் கொண்ட வாழ்வை வழங்குறது இறைவன் என்றால் அந்த இறைவனை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் இறைவனை பழிச்சு இருக்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து 7வது குறள் பாருங்கள், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நற்பண்புகள் உள்ள புனித வாழ்க்கையை தெய்வத்தன்மை பொருந்தியதுங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. இதெல்லாம் திருக்குறளில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து நாலடியார் கூறுமரம் பாருங்கள். நாலடியார் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து மதிக்கப்படக்கூடிய ஒரு நீதி நூலாக பார்க்கப்படுது. இதுக்கு நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லிட்டு, நாலும்னா நாலடியார், இரண்டுங்கிறது இதில் திருக்குறள். இந்த பழமொழி குறிப்பிடுது. நாலடியாரை இயற்றியவங்க சமண முனிவர்கள். நாலடியாரை தொகுத்தவர் யாருன்னு பார்த்தோன்னா பதுமனார். திருக்குறளில் உள்ள கருத்துக்கள் பலவற்றை நாலடியாரில் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அந்தளவு ரெண்டுமே ஒற்றுமை உடையது மாதிரி பார்க்கப்படுது. துறவரத்தை பாராட்டி பேசுதல், உலக இன்பத்தை வெறுத்தல், ஊழ்வினை, மறுபிறப்பு, புலால் உண்ணாமை, உயிர்கொலை புரியாமை முதலிய சமண சமய கொள்கைகளை எது வலியுறுத்துகிறதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நாலடியார் வலியுறுத்துகிறது. அடுத்து அறிவு ஒழுக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு நாலடியார் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கற்றறிந்தவர்களுடைய நட்பு அடிக்கரும்பை உண்பது போலாகும். அதாவது அடிக்கரும்பு தான் ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனால் கற்றறிந்தவர்களுடைய நட்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா அடிக்கரும்பு, அதாவது இன்பமுடையதாக இருக்கும். கற்றறிந்தவர்களுடைய நட்பு அடிக்கரும்பை உண்பது போலாகும். நற்பண்பும் அன்பும் இல்லாதவர் நட்பு நுனிக்கருமை. நுனிக்கரும்புனா மேற்பகுதியில் இருக்கக்கூடியது தான் நுனிக்கரும்பு. அது ரொம்ப இனிக்காது. அதாவது கற்றறிந்தவர்களுடைய நட்பு நல்ல இன்பமாகவும் நல்ல இனிப்பாகவும், அதாவது கல்லாதவங்களுடைய நற்பண்பு இல்லாதவங்களுடைய நட்பு அந்த மேல் கரும்பை உண்ணக்கூடிய, அதாவது கசப்பு தன்மையாகவும் அதாவது துன்பமாகவும் இருக்குங்கிற மாதிரி கம்பேர் பண்ணி நாலடியாரில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கலர் நிலத்தில் விளைந்தாலும் உப்பை நல்ல விளைநிலத்தில் பிறந்த நெல்லுக்கு இணையாகவே கருதுவது. அதாவது உப்பு கலர் நிலத்திலேயே விளைந்தாலும் அதை எதுக்கு கம்பேர் பண்ணி வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, பழங்காலத்தில் நெல்லுக்கு இணையாக உப்பை மாற்றிக்கிட்டாங்கன்னு நம்ம படித்தோம் இல்லையா, அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. நல்ல விளைநிலத்தில் பிறந்த நெல்லுக்கு இணையாகவே கலர் நிலத்தில் பிறந்த உப்பை விளைந்த உப்பை கருதியிருக்காங்க. எங்கு பிறந்தாயினும் கற்றறிந்தவரே சிறந்தவர்னு சொன்னாங்க. அதாவது ரொம்பவே தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கற்றறிந்தவர்கள் தான் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவு தெளிவு இல்லாதவர்களுடைய நட்பை விட அவர்களின் பகையே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அறிவு தெளிவு இல்லாதவங்க கூட நட்பு கொள்றதை விட அவங்கள பகைச்சிக்கிறதே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் எவ்வகை மருந்தாயினும் தீர்க்க முடியாத நோய் கொடுமையானது. அதாவது எவ்வகை மருந்தினாலும் தீர்க்க முடியாத நோய் ரொம்ப கொடுமையானது அப்படின்னு சொல்லி நாலடியாரில் குறிப்பிட்டிருக்காங்க. ஒருவரிடம் இல்லாத பெருமைகளும், அதாவது ஒருவரிடம் இப்போ ஒருத்தர்கிட்ட நல்ல குணமே இல்லை, ஆனால் அவங்கள நல்லபடியாக புகழ்ந்து கூடுறதை விட அவங்கள பழித்து பேசுகிறதே மேலு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருத்தன் கெட்டவன், ஆனால் அவனை ரொம்ப நல்லவனாக புகழ்ந்து பேசுகிறத விட அவனை நீ இப்படிலாம் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பழித்து பேசுகிறதே நல்லது அப்படின்னு சொல்லி நாலடியாரில் குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம்
பிற்கால அறநூல்கள் வந்து எதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஔவையார் பாடி, ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை நல்வழி, இதெல்லாம் பிற்காலம். இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் சங்க காலம், அதுக்கு முன்னாடி உள்ளது. இப்போ பார்க்குறது வந்து பிற்கால அறநூல்கள். ஔவையார் பாடிய ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், மூதுரை நல்வழி, இதெல்லாம் வந்து ஔவையார் பாடியது. வெற்றி வேட்கை, நீதிநெறி விளக்கம், அறநெறிச்சாரம், நீதி வெண்பா, புதிய ஆத்திச்சூடிகள். புதிய ஆத்திச்சூடி பாரதியாரும் பாடியிருப்பார், பாரதிதாசனும் பாடியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பிற்கால அறநூல்களாக பார்க்கப்படுது. அடுத்து நன்னூல் கூறும் அறம் பாருங்கள். நன்னூலை வந்து யார் இயற்றிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பவணந்தி முனிவர் தான் இயற்றியிருப்பாங்க. இந்த நன்னூல் வந்து தொல்காப்பியத்தின் ஒரு வழிநூலாக தான் பார்க்கப்படுது. நன்னூல் வந்து தொல்காப்பியத்தின் வழிநூலாக தான் பார்க்கப்படுது. இதுக்கு 2 அதிகாரங்கள், எழுத்து, சொல் அப்படின்னு சொல்லிட்டு 2 அதிகாரங்கள் இருக்குது. இந்நூலின் பொதுப்பாயிரம் வந்து நூலை பற்றியும், நல்லாசிரியர், நல்லாசிரியர் ஆகாதவர், நல்ல மாணாக்கர், நன்மாணாக்கர் ஆகாதவர் இயல்புகள் பற்றி. அதாவது நன்னூலில் வந்து யார் நல்ல ஆசிரியர், யார் நல்ல ஆசிரியருக்கான தகுதி கிடையாது, யாருக்கு யார் சிறந்த மாணவர், யார் சிறந்த மாணவர் ஆவதற்கு தகுதி இல்லாதவங்க, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயத்தை குறிப்பிட்டிருக்கிறது தான் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நன்னூல். நன்னூலில் பொதுப்பாயிரம் வந்து இந்த விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆசிரியர் வந்து நூலை மாணாக்கர்களுக்கு கற்பித்தல், மாணவர்கள் கற்றுக்கொள்ளல் குறித்தும் இந்த நன்னூலில் வந்து செய்திகள் இடம்பெற்றிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், நல்லாசிரியனுடைய இயல்புகள் என்னென்ன, நல்லாசிரியர் ஆகாதவங்களுடைய இயல்புகள் என்னென்னங்கிறத பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நல்லாசிரியனுடைய இயல்புகள் என்னென்னா அருள் குணமுடையவராகவும், அதாவது நல்ல அன்பாக இருக்கிறதாகவும் இருக்கணும். பல நூல்களை கற்று தேர்ந்தவராகவும், நிறைய நூல்களை கற்று தெரிந்தவராகவும், தாம் கற்றதை மாணாக்கர்களுக்கு எளிதாக புரியும் வண்ணம், தாம் கற்றதை வந்து மாணவர்களுக்கு எளிதாக அவங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லி கொடுக்குற அந்த தன்மை இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவங்கள வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்ல ஆசிரியர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஆசிரியர் ஆகாதவருடைய இயல்புகள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாணவர்கள் எளிதில் உணரும் வண்ணம் பாடத்தை விரிந்துரைக்கும் திறமை இல்லாதவர்கள், அதாவது அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கக்கூடிய தன்மை இல்லாதவங்க வந்து நல்ல ஆசிரியர் கிடையாது. இழிவான பண்பு நல்ல குணம் இல்லாதவங்களை சொல்கிறாங்க. அப்புறம் மாணவர்களுடைய கற்றல் திறனை கண்டே பொறாமப்படக்கூடியவங்களை வந்து நல்லாசிரியர் இல்லாதவங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பொருளாசை மிக்கவர்கள், தவறாக வழிநடத்துபவர்கள், மாணவர்களையே தவறாக வழிநடத்துகிறவங்க, அவங்க வந்து பொருளுக்கு ஆசைப்படுறவங்க, மாணவர்களுடைய மனதில் அச்ச உணர்ச்சியை உண்டாக்குபவர். நிறைய டீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பயமுறுத்தி வச்சுருப்பாங்க, ஒரு அன்பாகவே வந்து சொல்லிக் கொடுக்க பார்த்தாங்க, அவங்கள பார்த்தா பயப்படணும்னு நினைப்பாங்க. இதெல்லாம் வந்து நல்ல ஆசிரியருடைய சிறப்புகளே கிடையாது. அவங்களாம் வந்து நல்ல ஆசிரியர் ஆகாதவர்களுடைய இயல்புகளாக பார்க்கப்படுது. அடுத்து நன்மாணாக்கர் இயல்புகள். அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு பார்த்தோம் இல்லையா, நல்ல ஆசிரியர் யார், நல்ல ஆசிரியர் ஆகாதவங்க யாருன்னு பார்த்துட்டு, அதே மாதிரியே நல்ல மாணவர்கள் யார், நல்ல மாணவர்களாக ஆகாதவங்களுடைய குணம் வந்து எப்படி இருக்குங்கிறத பற்றி குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். நன்மாணாக்கருடைய இயல்புகள், நல்ல மாணவர்களுடைய இயல்புகள் என்னென்னா அல்லதை நீக்கி நல்லதை நாடும் இயல்புடையோர், அதாவது கெட்டதை நீக்கி நல்லதை மட்டும்தான் கற்றுக்கிடணும்னு நினைக்கக்கூடியவங்க. ஆசிரியர் கூறுவதை மனதில் நிறுத்தி மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து சிந்திப்பவரை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தலைமாணாக்கர். ஆசிரியர் என்ன சொன்னாங்க, இப்போ ஸ்கூலில் வந்து ஆசிரியர் வந்து ஒரு பாடத்தை வந்து சொல்லி கொடுக்காங்க அப்படின்னா அதை மீண்டும் மீண்டும் நினைவு கூர்ந்து அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்க, இதை வச்சு நம்ம வந்து வேறு எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நிறைய திருப்பி நினச்சி பார்க்குறவங்கள தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தலைமாணாக்கர்னு சொல்கிறாங்க. அப்புறம் இடைமாணாக்கர்னு யாரை சொல்கிறாங்க அப்படின்னா தாம் கற்றுக்கொண்டதையே திருப்பி சொல்லும் இயல்புடையோர், அதாவது ஆசிரியர் சொல்லி கொடுத்ததை மட்டுமே அவங்க வேறு எதையுமே பற்றி சிந்திக்காமல் ஆசிரியர் என்ன சொல்லி கொடுக்காங்களோ அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்னென்னு பார்த்தோன்னா இடைமாணாக்கர்னு சொல்கிறாங்க. அடுத்து கடைமாணாக்கர்னால் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா கற்றதை மறந்து விடுறது. ஆசிரியர் வந்து சொல்கிறத காதிலே வாங்குறது கிடையாது, அப்படியே காதில் வாங்கினாலும் அதை உடனே மறந்துடுறது. அடுத்து கற்பதில் கவனம் செலுத்தாமல் மனம் அலைப்பாய்ந்து கொண்டு இருப்பவர், அதாவது கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது இவங்க வேறு ஏதோ சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க. அடுத்து ஆசிரியரை வருத்தி பாடம் கேட்கும் இயல்புடையவங்க.
ஆசிரியர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்போ கவனிக்காமல் மறுபடி வந்து ஆசிரியரை போட்டு டார்ச்சர் பண்ணுறவங்க. அடுத்து கற்பனவற்றில் உள்ள நற்கருத்துக்களை மறந்துவிட்டு தீய கருத்துக்களை மட்டுமே பின்பற்றி கொள்கிறவங்க. இவங்களுடைய இயல்புகள்லாம் வந்து கடைமாணாக்கரினுடைய இயல்புகளாக பார்க்கப்படுது. அடுத்து மாணாக்கர் ஆகாதவர்களுடைய இயல்புகள் என்னென்னு பார்த்தோன்னா, கல் உண்பவர்கள், சோம்பேறி, செருக்கு உடையவன், காமம் கொண்டவன், திருடன், நோயாளி, அறிவில்லாதவர், மாறுபாடு உடையவன், சினங்கொள்பவன், மிகுநேரம் உறங்குபவன், அறிவு நுட்பம் இல்லாதவன், பழைய நூல்களை கண்டு அஞ்சு தடுமாறும் உள்ளம் படைத்தவன், அஞ்ச வேண்டியவற்றிற்கு அஞ்சாதவன், தீய செயல்கள் புரிபவன், பொய் பேசுபவன். இவங்க எல்லாருமே வந்து மாணாக்கர் ஆகாதவர்களாக பார்க்கப்படுது. அடுத்து ஆசிரியர் மாணாக்கருடைய உறவு வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தோம் அப்படின்னா, நெருப்பில் குளிர் காய்வது போல ஆசிரியர் மாணாக்கர் உணவு என்பது அகலாமலும் அணுகாமலும் இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எதில் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, நன்னூலில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. நூலின் மாண்பு பாருங்கள். அறியாமை நீக்கி அறிவை வளர்த்து மனிதனின் மனக்கோணலை நீக்குவதே நூலின் மாண்பு அப்படிங்க. அதாவது அறியாத இப்போ ஒரு நூல் இருக்குது அப்படின்னா, அந்த நூலை படித்தோம் அப்படின்னா நிறைய நல்ல விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிடணும். அறிவை வளர்த்து மனிதனின் மனக்கோணலை நீக்குவதையே ஒரு நூலின் மாண்பாக வந்து பார்க்கப்படுது. அடுத்து கற்றல் முறைமைன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு முறைக்கு பல முறை படித்தாலே முழு அறிவு கிடைக்கும். ஒரு லெசனை வந்து ஒரு தடவை பார்க்கும்போது லைட்டாக தான் புரியும். அடுத்த தடவை பார்க்கும்போது அதை விட கொஞ்சம் புரியும். அடுத்த தடவை பார்க்கும்போது நல்லா புரியும். அடுத்து இன்னொரு டைம் படிச்சிட்டோம் அப்படின்னா அது மறக்கவே செய்யாது கொஞ்ச நாளுக்கு. அப்புறம் திருப்பி படிச்சிட்டோம் அப்படின்னா அது எப்பயுமே பிடிக்காது, மறக்காது. இந்த மாதிரி ஒரு முறைக்கு பல முறை படிச்சிட்டோம் அப்படின்னா முழு அறிவு கிடச்சிடும். அதை வந்து நம்ம எப்போ கேட்டாலும் சொல்கிறதுக்கு தயாராக இருப்போம். அதை தான் வந்து குறிப்பிடுறாங்க. ஆசிரியர் கூறுவதை அப்படியே உள்வாங்கி கொண்டால் கால் பகுதி அறிவு தான் கிடைக்கும் சொல்கிறாங்க. ஆசிரியர்கள் வந்து என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா, அதை பற்றி சிந்திக்காமல் அவங்க சொல்கிறத மட்டுமே நம்ம உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா கால் பகுதி அறிவு தான் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதை வந்து அவங்க ஆசிரியர் சொன்னதை நம்ம உடன் பயிலும் மாணாக்கர்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட, அதாவது கற்றோர் நிறைந்த அவையிலும் விரித்து உரைக்கும் போது மீதி அரை பகுதியுமாக அறிவு வந்து நிறைவடையும் சொல்கிறாங்க. ஆசிரியர் சொல்கிறத கேட்டோம் அப்படின்னா கால் பகுதியும், நம்ம வந்து மற்றவங்களுக்கு எடுத்துரைக்கும் போது முழு அறிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சிலப்பதிகாரமும் இதெல்லாம் வந்து நன்னூலில் வந்து ஆசிரியர்கள் பற்றி, மாணவர்கள் பற்றி, நல்ல நூலின் சிறப்புகள் பற்றி இது எல்லாமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த பெண் குழந்தைக்கு பெயர் சூட்டும் தருணத்தில் ஒரு சமயம் என் மூதாதையர் ஒருவர் நடுக்கடலில் சென்றபோது மரக்கலம் உடைந்து அலைக்கடலில் தவிக்க மணிபல்லவ தீவில் வாழும் பெண் தெய்வம் கரை சேர்த்தது. ஆதலால் மணிமேகலா தெய்வத்தின் நினைவாக மணிமேகலை என்னும் பெயர் சூட்டினான் கோவலன். அதாவது கோவலன் வந்து மணிமேகலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த குழந்தைக்கு மணிமேகலைன்னு பெயர் சூட்டுறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு தடவை கோவலனுடைய முன்னோர்கள் வந்து ஆற்றில் வந்து செல்லும்போது என்ன ஆகும் பார்த்தோம் அப்படின்னா, மரக்கலம் உடைந்து அந்த கடலில் வந்து தவிப்பாங்க. அப்போ வந்து மணிபல்லவ தீவில் வாழக்கூடிய மணிமேகலா தெய்வம் தான் அவங்கள வந்து காப்பாற்றிருப்பாங்க. அதுக்கு நன்றி கடனாக தான் கோவலன் வந்து அவனுடைய பொண்ணுக்கு வந்து மணிமேகலா அப்படிங்கிற பெயர் வந்து சூட்டியிருப்பாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கோவலன் வந்து செய் நன்றி மறவா பண்பினன் அப்படிங்கிறது தெரியுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து கோவலன் யானையிடமிருந்து முதியவரை காத்த கருணை மறவனாகவும் பிரிந்த கணவன் மனைவியை பெரும் பொருள் கொடுத்து இல்லற வாழ்வில் இணைத்து வைத்தவராகவும் தலைவனை இழந்து தடுமாறும் குடும்பத்தாரையும் அவர் தம் சுற்றத்தாரையும் ஆறுதல் கூறி அரவணைத்ததாகவும் பார்க்கப்படுது. கோவலன் வந்து இவ்வளவு நற்பண்புகளை கொண்டவனாக இருந்தாலும் ஒரே ஒரு தவறினால் அவனுடைய செல்வத்தையும் இழந்து அவருடைய பெயர் புகழ் எல்லாத்தையுமே வந்து இழந்திருப்பார் இல்லையா, அதை தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. மாதவியுடன் வாழ்ந்து செல்வம் அனைத்தையும் இழந்த பிறகு தன் தவறை உணர்ந்து கண்ணகியிடம் வருந்தி கற்கள் நிறைந்த கானகத்தில் நடந்து வரும் துன்பத்தை உனக்கு கொடுத்தேன், பெற்றோருக்கு ஆற்ற வேண்டிய கடமையும் ஆற்றவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவலன் வந்து கண்ணகியிட்ட குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கு வந்து பதிலுக்கு கண்ணகி வந்து கோவலனை போற்றா ஒழுக்கம் புரிந்தீர் அப்படின்னு சொல்லிட்டு குற்றம் சாட்டியிருப்பாங்க.
இதை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது நற்குடி பிறப்போ பெருஞ்செல்வமோ ஒழுக்கம் பிறந்தவனை காப்பாற்ற உதவாது. என்னதான் கோவலன் நல்ல குடியில் பிறந்திருந்தாலும் அவர் வந்து நிறைய செல்வத்தை வந்து வச்சுருந்தாலும் அவர் வந்து ஒழுக்கம் தவறிட்டார் இல்லையா? அதனால அவரை வந்து அந்த ஒழுக்கம் பிறந்தவனை இந்த நல்ல குடி பண்போ பெருஞ்செல்வமோ காப்பாற்றாது அப்படிங்கிறத இந்த சிலப்பதிகார கருத்து வந்து அவர் வந்து லாஸ்ட் இறந்து போயிடுவார் இல்லையா? அதை குறிப்பிட்டு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்து வந்து கோவலனின் ஒழுக்க பிறழ்வு அவன் இல்லத்தை சிதைக்கிறது, பெற்றோரை துறவுக்கு தள்ளுகிறது, மாதவி வந்து தீக்குளிச்சிருவாங்க இல்லையா? கவுந்தியடிகளை வந்து வடக்கிருந்து உயிர் விட செய்கிறது, பாண்டியனை வந்து கொன்று மதுரையை தீக்கிரையாக்குகிறது. அவனுடைய ஒரே ஒரு ஒழுக்க பிறழ்வு இத்தனை பேருக்கு துன்பத்தை கொடுத்துருக்குங்கிறத சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாங்க. அடுத்த அரச நீதி பாருங்கள். சிலம்பு வழக்குரை காதை. அதாவது சிலப்பதிகாரத்தில் வழக்குரை காதையில் தமிழ் மன்னர்களின் நீதி வலுவாத அறச்சிறப்பினை பதிவு செய்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது அரசருக்குரிய பொற்சிலம்பினை கோவலன் வந்து திருடினான் என்று குற்றம் சுமத்தப்பட்டு கோவலன் வந்து கொல்லப்பட்டான். கண்ணகி வந்து பாண்டியனிடம் தன் கணவன் கல்வன் அல்லன் என்பதை சான்றுடன் மெய்ப்பித்தாள். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருப்போம் இல்லையா? அந்த அரச சபையில் எல்லாரும் கூடியிருக்கும்போது கண்ணகியினுடைய அந்த சிலம்பு வந்து மாணிக்கத்தால் ஆயிருக்கும். கோப்பெருந்தேவியினுடைய அதாவது பாண்டிய மன்னனுடைய மனைவியினுடைய சிலம்பு முத்துக்களால் ஆனது. அதனால் அந்த சிலம்பை வந்து உடச்சி காட்டுவா. அதில் வந்து மாணிக்க பரல்கள் வந்து தெரிக்கும். இதை பார்த்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோன்னா, பாண்டிய மன்னன் வந்து நம்ம தவறாக நீதி வழங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உயிரையே மாய்த்து கொள்வார். கணவன் இறந்ததுனால கோப்பெருந்தேவியும் அவர் கூடவே சேர்ந்து உயிர் துறந்துருவாங்க. இந்த கதையை தான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. மன்னன் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, யானோ அரசன் நானே கல்வன், நான் வந்து அரசனா நான் தான் கல்வன், அதாவது குற்றம் பண்ணாதவங்களை தவறு செய்யாதவங்களை தண்டிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அரசன் கிடையாது, நான் தான் கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் விட்டுருவார். இதனை செவி வழியாக கேள்விப்பட்ட சேர மன்னன், அதாவது பாண்டிய மன்னன் தனது வளைந்து விட்ட செங்கோலை உயிரை துறந்து நேராக்கினான் அப்படின்னு சொல்லிட்டு சேர மன்னன் வந்து பாண்டிய மன்னனை புகழ்ந்து பாடியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அவர் வந்து தவறான தீர்ப்பு சொல்லி அவருடைய அந்த செங்கோலும் வெண்கொற்ற குடையும் தான் அரசனுடைய சின்னங்களாக வந்து பார்க்கப்பட்டிருக்கும். அந்த செங்கோல் வந்து தவறான நீதி சொல்லி வளைந்து விட்ட அந்த செங்கோலை அவர் வந்து உயிரை துறந்து, அவர் உயிரை விட்டுட்டார் இல்லையா? நம்ம தப்பாக தீர்ப்பு சொல்லிட்டோன்னு அவர் உயிரை துறந்ததுனால அந்த செங்கோல் வந்து நேராகிட்டு அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னனை யார் புகழ்ந்து கூறியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா சேர மன்னன் வந்து குறிப்பிட்டிருப்பார். அடுத்து மன்னர்களுடைய ஆட்சி சிறப்பு வந்து குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். மழை பொய்த்தாலோ குடிமக்கள் தவறிழைத்தாலோ மன்னனே தான் பழிப்பாங்க, நான் ஏற்கனவே சொன்னேன். அப்புறம் குடிமக்களை பசி பிணி ஆகியவற்றிலிருந்து பாதுகாத்தலும் கொடுங்கோலன் என்ற பழிச்சொல்லுக்கு அஞ்சியும் மன்னர்கள் ஆட்சி செய்ய வேண்டி இருந்தது. அந்த மக்களை வந்து எந்த ஒரு பசியோ நோயோ எதுவுமே இல்லாமல் ரொம்ப சிறப்பாக வச்சுக்கிறது யாரினுடைய கடமையாக பார்க்கப்பட்டுச்சு? அரசனுடைய கடமையாக பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி அவன் கொடுங்கோல் ஆட்சிக்காரன் அப்படின்னு சொல்லி அந்த பெயர் வந்து அவருக்கு கிடச்சிடாதபடி அந்த பழி சொல்லுக்கு அஞ்சி மன்னர்கள் ஆட்சி நடத்த வேண்டி இருந்ததுங்கிறத வந்து இந்த பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து சிலப்பதிகாரத்தில் அடைக்கலை காதையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, சதுக்க பூதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூதம் வந்து கற்பனையாக இருந்தது மாதிரி அதில் எழுதியிருக்காங்க. கற்பனையான ஒரு பூதம் வந்து அறவழியிலிருந்து விலகுபவரை தண்டிக்குமாறு குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது யாரெல்லாம் தீய வழியில் போகிறாங்களோ அவங்கள தண்டிக்கிறதுக்கு சதுக்க பூதம்ங்கிற ஒரு பூதத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறதா இளங்கோவடிகள் குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கற்புடைய மங்கையை பற்றி அவள் கணவனிடம் பொய் சான்று கூறியதற்காக பூதம் அவனை புடைத்து உண்பதற்காக கயிற்றில் பிடித்து வைத்திருந்தது. அவனது தாய் அழுது புரண்டு அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு கற்புடைய ஒரு பொண்ணை பற்றி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவருடைய கணவர்கிட்ட தவறாக சொல்லியிருப்பான் ஒருத்தன். அவனை வந்து
அந்த சதுக்க பூதம் வந்து புடைத்து உண்றதுக்கு பிடிச்சு வச்சுருக்கும். அந்த டைமில் அந்த கெட்டவனோட அம்மா வந்து என் மகனை எப்படியாவது விட்டுருங்க, அதுக்கு பதில் என் உயிரை கூட எடுத்துக்கோங்கன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்பா. ஆனால் அந்த தாயினுடைய உயிரை வந்து எடுக்காது. அந்த சதுக்க பூதம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, யார் தப்பு செஞ்சுருக்காங்களோ அவங்கள மட்டும்தான் தண்டிக்கும். தப்பு செய்யாதவங்கள என்னால் தண்டிக்க முடியாதுங்கிற மாதிரி கற்பனையாக ஒரு சதுக்க பூதம் இருந்ததுங்கிறத இளங்கோவடிகள் வந்து குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. நரகன் உயிருக்கு பதில் நல்ல உயிரை கொண்டு மேலான கதியை இழக்கும் தன்மை எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த சதுக்க பூதம் சொல்கிற மாதிரி குறிப்பிட்டிருப்பாங்க. இதை வந்து சிலம்பு அடைக்கலை காதையில் குறிப்பிட்டிருப்பாங்க. அப்புறம் துன்பம் அல்லது தொழுதகவியல் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரத்தில் வஞ்சி காண்டத்தில் சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து சிலப்பதிகாரத்தினுடைய கதைகள். அடுத்து வந்து நம்ம வந்து பார்க்க போகிறது மணிமேகலை. மணிமேகலை வந்து அரசனுடைய நீதி வழங்கும் முறையை பற்றி குறிப்பிடும். மணிமேகலையை பின்தொடர்ந்த உதயகுமாரன் வந்து காயசண்டிகையின் கணவன் காஞ்சனனால் கொல்லப்படுகிறான். இதை கேட்ட உதயகுமாரனின் தந்தை உதயகுமாரன் உடலை ஈமத்தீயில் ஏற்றி விடுக, தன்னுடைய மகனையே ஈமத்தீயில் ஏற்றி விடுகன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஏன்னா அவர் தப்பு செஞ்சாருன்னு நினச்சி அப்படி சொல்லுவார். மனித சமுதாயத்திற்கு அடிப்படை தேவைகளான உணவு, உடை, உறையுள் ஆகியவற்றை வழங்குறதே அறம். இந்த அறம்ங்கிற வார்த்தை வந்தாலே மணிமேகலை போட்டுடலாம். அந்த அளவுக்கு அறம்ங்கிறத வச்சு நிறைய பாடல்கள் வந்து மணிமேகலையில் இடம்பெறும். அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மறவாது இது கேள். இந்த லைன் வந்தாலே அறம் ஸ்டார்ட் ஆகிறது மணிமேகலைன்னு கோட்வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மணிமேகலையினுடைய மைய கருத்து என்னன்னு பார்த்தோன்னா, பசிப்பிணியை போக்குவதன் மூலம் குற்றத்தை பசியை போக்கிட்டோம் அப்படின்னா குற்றம் நடைபெறாமல் தடுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் என்னன்னு பார்த்தோன்னா மணிமேகலையினுடைய மைய கருத்தாக பார்க்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் பாருங்கள். கணிகை மகள் என சோழ மன்னனால் குறிக்கப்பெற்ற மணிமேகலை ஒழுக்கத்தின் உயர்வினால் சான்றோர் போற்றும் காப்பிய தலைவி எனும் உயர்நிலையை அடைகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது கணிகை மகள் என சோழ மன்னனால் குறிக்கப்பட்ட மணிமேகலை நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்தது தான் மணிமேகலை. அது வந்து அவங்க வந்து ஒழுக்க பிறவினால் பிறந்த மணிமேகலையாகவே இருந்தாலும் அவங்களுடைய ஒழுக்கத்தின் உயர்வினால் தான் சான்றோர் போற்றும் காப்பிய தலைவி எனும் உயர்நிலையை அடைகிறார். அவங்க வந்து நிறைய அறச்செயல்களை வந்து செய்வாங்க. பசித்தவங்களுக்கு உணவு வழங்குறதா இருக்கட்டும், அப்புறம் அந்த குற்ற செயல்களை கண்டுபிடிச்சு அவங்க எதனால் தவறு செய்கிறாங்க, அவங்க வந்து தவறு செய்யாமல் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இந்த பசி இல்லாமல் இருக்கிறதுக்கு உணவு வழங்குவாங்க. அந்த குற்றத்திற்கான காரணங்களை தேர்ந்தெடுத்து அவங்கள திருத்தக்கூடியது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுறதுனால அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சான்றோர் போற்றும் காப்பிய தலைவியாக மணிமேகலை பார்க்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து சீவக சிந்தாமணியை பாருங்கள். தமிழில் விருத்தப்பாவில் தோன்றிய முதல் காப்பியமாக எது தான் பார்க்கப்படுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா சீவக சிந்தாமணி தான் பார்க்கப்படுது. சமண சமய கருத்துக்களை தொகுத்து கூறுறதா சொல்லியிருக்காங்க. திருத்தக்க தேவர் வந்து ஒரு சோலையில் நடந்த காட்சியின் மூலம் நிலையாமை எனும் கருத்தை வந்து எப்படி விளக்குறாருன்னு பாருங்கள். கடுவன் ஒன்று பெண் குரங்கிற்கு பலாப்பழத்தை, கடுவன்னா ஆண் குரங்கு வந்து பெண் குரங்கிற்கு பலாப்பழத்தை வந்து நகத்தால் கீறி பிளந்து நல்ல சுவைமிக்க சுளையை வந்து எடுத்து கொடுக்குது. அதனை மந்தினா பெண் குரங்கு வந்து வாங்கிட்டு அந்த நேரத்தில் 2 குரங்குகளையும் துரத்தி விட்டு தோட்டக்காரன் வந்து பலாப்பழத்தை பறித்து கொண்டான். இதுக்கு வந்து சீவகன் எதை உவமையாக சொல்கிறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, தன் தந்தை சச்சந்தனிடமிருந்து கட்டியங்காரன் வந்து தங்களது நாட்டை பறித்து கொண்டதையும் அவனிடமிருந்து தான் அந்த நாட்டை வந்து மீட்டதையும் இதுக்கு கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அடுத்து மெலியவனிடமிருந்து வலியவன் நாட்டை கைப்பற்றுதல் தொடர்ந்து நடப்பதும், அதாவது வலிமை குறைய உள்ளவங்க கிட்ட இருந்து வலிமையானவன் வந்து நாட்டை பிடுங்கிக்கிறாங்க இல்லையா, கைப்பற்றுறது தொடர்ந்து நடப்பதும், அரசு அதிகாரமோ செல்வமோ இது எதுவுமே நிலையானது கிடையாது அப்படிங்கிற எண்ணத்தை வந்து அச்சமயத்தில் அவனுக்கு ஏற்பட்டு அரச பதவியை வந்து யார் திறந்துடுறான்னு பார்த்தோம் அப்படின்னா சீவகன் வந்து திறந்து விடுறதா குறிப்பிடுறாங்க.
அப்புறம் சீவக சிந்தாமணி விளக்கும் அறச்செயல்கள் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். அரசன் வந்து அமைச்சரை பலமுறை ஆராய்ந்து தெளிய வேண்டும். ஒரு அரசன் வந்து தனக்கு துணையாக இருக்கக்கூடிய அமைச்சரை வந்து பல முறை ஆராய்ந்து தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. பகையை வெல்ல கருதினோன் உரிய காலமும் இடமும் வாய்க்கும் வரை தன் எண்ணத்தை வெளிப்படுத்தாமல் காத்திருக்க வேண்டும். ஒருத்தர் வந்து பகையை வந்து வெல்லணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அதை வந்து வெளியே கூறாமல் அந்த காலம் வந்து வர வரைக்கும் அவங்க வந்து எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லாமல் வெயிட் பண்ணணுங்கிற மாதிரி சீவக சிந்தாமணியில் குறிப்பிட்டிருக்காங்க. இதை வந்து திருவள்ளுவரும் திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பிற உயிர்களின் துன்பங்களை போக்க வேண்டும். தான் வருந்தும்படி நேர்ந்தாலும் தமக்கு பகையல்லாதவரை சிறிதும் வருத்துதல் வந்து கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் தாய் தந்தையை மதிக்கணும், அனைத்து உயிர்களிடத்திலும் அருளுடையவராக இருக்கணும், பாத்திரம் அறிந்து தான் தானம் செய்யணும், தீய வழியில் செல்வோரை நல்வழிப்படுத்துதல், இந்த மாதிரி நிறைய விஷயத்த வந்து சீவக சிந்தாமணி சொல்லியிருக்கு. அடுத்து வளையாபதி குண்டலகேசி. பொய் கூறாதீர், புறங்கூறாதீர், யாரையும் இகழ்ந்து பேசாதீர், தீயவற்றை பேசி உடலை வளர்க்காதீர், உயிர்கொலை செய்து ஊன் உண்ணாதீர், கள்வருடன் நட்பு கொள்ளாதீர், களவு கொள்ளாதீர். இதெல்லாம் வந்து வளையாபதி குறிப்பிடுது. வாழ்க்கை வந்து நிலை இல்லாதது. நம்ம அதுலேயும் பார்த்துருப்போம், சீவக சிந்தாமணியில் பார்த்துருப்போம். எனவே அறம் ஒன்றே நிலைத்து நிற்கும். அப்போ நிலையின்மை அப்படிங்கிறது வந்து நிலையாமை அப்படிங்கிறது வந்து சீவக சிந்தாமணிலையும் வருது, நிலை இல்லாததுன்னு சொல்லிட்டு வளையாபதியிலையும் வருது. நாம் வந்து தாயாரின் வயிற்றில் கருவாகி இருந்த நிலை முதற்கொண்டு பருவங்கள் பலவற்றை கடந்து மூப்படைகிறோம், இறுதியில் இறக்கப் போகிறோம் என வாழ்வின் நிலையாமையை குறித்து இந்த பாடலை வந்து குண்டலகேசி குறிப்பிட்டிருக்கு. சாரி, யாராக இருந்தாலுமே தாயினுடைய வயிற்றில் பிறந்து ஒரு நாள் இறக்க தான் போகிறோம். இதில் வந்து இந்த செல்வங்கள் இதெல்லாம் வந்து நிலையானது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எதில் குறிப்பிட்டிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா குண்டலகேசியில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து கம்பராமாயணம். சோழ பேரரசு எழுச்சி பெற்ற காலத்தில் தோன்றியது தான் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கம்பராமாயணம். தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மகனை பிரியும் தசரதன் வந்து தான் கொடுத்த வாக்கை, தன் மனைவிக்கு கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மகனையே பிரியக்கூடிய தசரதனாக இருக்கட்டும், தந்தை சொல் தவறாமல் அரச பதவியை துறந்து ராமர் வந்து காட்டிற்கு செல்றதா இருக்கட்டும், முறை தவறி கிடைத்த அரச பதவியை ஏற்க மறுக்கும் பரதனாக இருக்கட்டும், இது வந்து எனக்கு வந்து முறையாக கிடைச்ச பதவி கிடையாது, எங்கள் அண்ணன்கிட்ட இருந்து பறித்து எனக்கு கொடுத்த பதவி, அதனால் இதை நான் வந்து ஏற்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய பரதனாக இருக்கட்டும், நட்பிற்காக உயிரையும் துறப்பேன் என்று சொல்லும் குஹனாக இருக்கட்டும், விருந்தோம்பலுக்கு இலக்கணமாய் திகழக்கூடிய சபரியாக இருக்கட்டும், பிரிவினும் பெருங்காடு சுடுமோ என கணவனை தொடரும் சீதையாக இருக்கட்டும், அப்புறம் அண்ணனை பாதுகாப்பதையே இலக்காக வாழும் லக்குவன், அப்புறம் கொண்ட பணியை முடிக்க எதையும் கடக்க தயாராகும் அனுமன், இவங்களெல்லாம் வந்து சிறந்த நற்பண்புகள் உள்ளவங்களாக வந்து கம்பராமாயணம் குறிப்பிடுது. அடுத்து அயோத்தி. கம்பராமாயணத்தில் அயோத்தியினுடைய சிறப்புகள் குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பாடலுக்கு பொருள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கு கல்வி எனும் வித்து முளைத்து மேலெழுகிறது, எண்ணற்ற பல நூல்கள் கேள்வியாகிய கிளைகளை பரவச் செய்கிறது, அரிய தவமாகிய இலைகளோடு தலைக்கிறது, பல உயிர்களிடத்தும் செலுத்தும் அன்பாகிய அரும்புகளோடு அம்மரம் முகிழ்கிறது, அறச்செயல்களாகிய மலர்களோடு விளங்குகிறது, இன்ப அனுபவம் என்ற பழங்கள் பழுத்த மரமே அயோத்தி மாநகர்னு சொல்லிட்டு அயோத்தியினுடைய சிறப்புகளை வந்து அந்த பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க. கல்வியே அனைத்து அறத்திற்கும் அடிப்படைன்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா கம்பன் சொல்லியிருக்காங்க. அடுத்து ராவணன் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ராவணன் வந்து பல நல்ல குணங்களை பெற்றிருந்தவராக இருந்தாலுமே அவர் செய்த ஒரே ஒரு நட்பால் அவர் வந்து அவரையும் இழந்து அவருடைய நாட்டை அவங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் இழந்திருப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து குறிப்பிடுதாங்க. பல நல்ல குணங்களை பெற்றவன், இசையில் வல்லவன், சிறந்த சிவபக்தன், தோல் வலிமை உடையவன், 8 திக்கு யானைகளுடன் போரிட்டு மார்பில் விழுப்புண் பெற்று வெற்றி கண்டவன், தன் தமையன் செய்த தவற்றையும் இடித்துரைக்க தயங்காத துணிவு மிக்கவனாக, சென்றோற்று கடனுக்காக உயிரையும் துறக்க துணிந்த கும்பகர்ணையும். ஃபஸ்ட்டு ராவணனை பற்றி சொன்னாங்க. அடுத்து அவங்களுடைய தமையன், அவர்
அவருடைய தம்பியை வந்து அவரை விட்டு விலகி ராமர்கிட்ட பெறுவார் இல்லையா, அதை தான் வந்து கும்பகர்ணனையும் அப்புறம் வந்து தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு போரில் ஈடுபடும் இந்திரஜித்து, மேகநாதன் போன்ற வீரமிக்க புதல்வர்கள் முதலானவர்களையும் தனது சுற்றமாக கொண்டவன். அதாவது அவர் நிறைய நல்ல குணங்கள் கொண்டு இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் கும்பகர்ணன் வந்து கும்பகர்ணன் வந்து ராவணன் வந்து தவறே செஞ்சிருந்தாலும் அவருக்காண்டி சண்டையிடுவார் இல்லையா, அந்த கும்பகர்ணனும். அது மட்டும் இல்லாமல் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு போரில் ஈடுபடக்கூடிய இந்திரஜித்து, மேகநாதன் போன்ற வீரமிக்க புதல்வர்களையும் தன்னை சுற்றி வச்சுக்கிட்டவர் தான் யாருன்னு பார்த்தோன்னா ராவணன். செல்வ வளத்திற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழும் நாடும் கொற்றமும் சுற்றமும் உடைய அவன் கெட்டு ஒழிய பிறன்மனை நயத்தலாகிய அறமற்ற செயலே காரணமாகிறது. இவ்வளவு நல்ல குணங்களையும் நல்ல வீரம் செறிந்த மக்களையும் நல்ல நாட்டையும் வச்சிருந்தாலும் அவர் வந்து செய்த அந்த ஒரே ஒரு தப்புனால, அதாவது ராமருடைய மனைவியை விரும்பியதால் என்ன ஆயிட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து எல்லாத்தையுமே இழந்திருப்பார் இல்லையா. அதை தான் வந்து ராமாயணம் வந்து குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க ராவணை பற்றி. அடுத்து வில்லி பாரதம் காட்டும் மரம். இந்திய மொழிகள் அனைத்திலும் காணப்படும் இதிகாசம் தான் எதுன்னு பார்த்தோன்னா மகாபாரதம். இந்திய மொழிகளில் அனைத்திலும் காணப்படக்கூடிய இதிகாசம் தான் எதுன்னு பார்த்தோன்னா மகாபாரதம். இது வடமொழியில் வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா மகாபாரத்தை வியாசர் வந்து எழுதியிருப்பாங்க. அதை தான் தமிழ் மொழியில் யார் எழுதியிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வில்லிபுத்தூரர் வில்லி பாரதம்ங்கிற பெயரில் வந்து எழுதியிருப்பார். போட்டி, பொறாமை, சூது போன்ற அனைத்திற்கும் புறம்பான செயல்களில் ஈடுபட்டவர் தோல்வி அடைவர். அதற்கு மாறாக சான்றோர் வகுத்த நெறியில் நிற்போரே அறவழியில் வெற்றி பெறுவர்னு சொல்லிட்டு இந்த வில்லி பாரதம் வந்து குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. இதனுடைய மைய கருத்து என்னன்னு பார்த்தோன்னா நன்மை தான் வெல்லும், தீமை வந்து என்றைக்குமே தோத்துரும்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காங்க. அழுக்காறு என ஒரு பாவி திருசற்று தீயுளி உய்த்து விடும் சொல்லிட்டு குறள் வந்து பொறாமை குறித்து குறிப்பிடுறதா சொல்லியிருக்காங்க. அழுக்காறு இருக்கவே கூடாது, அழுக்காருன்னா பொறாமைன்னு சொன்னாங்க. அடுத்து பாண்டவர்கள் யாருன்னு பார்த்தோன்னா பாண்டவர்கள் ஐவரும் வெவ்வேறு சூழல்களில் பிறந்தவர்கள் எனும் சிறுவயது முதலிலே ஒற்றுமையாக வளர்ந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து தர்மன் யாருன்னு பார்த்தோன்னா எத்தனையோ இடர்பாடுகள் வந்த போதும் அறத்தின் மீது மாறா பற்றையும் ஒற்றுமையின் வலிமையும் நிலைநாட்டியவர் தான் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தருமன். பீமன் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வலிமையாலும் அர்ஜுனனுடைய வில்லாற்றலாலும் பல வெற்றி கண்டவர் தான் பீமன். அடுத்து பொறாமை கொண்ட துரியோதனன். அவன் வந்து சூழ்ச்சியால் சூதாட்டத்தில் தோற்றனர். துரியோதனனுடைய சூழ்ச்சியால் தான் பஞ்சபாண்டவர்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சூதாட்டத்தில் வந்து தோற்றிருப்பாங்க. அதனால் வனவாசத்திலும் மறைவாசத்திலும் துன்பப்பட்டனர். போர்க்களத்தில் தம் புதல்வர்களை கூட இழந்துருவாங்க. இத்தகைய சூழல்களிலும் ஒற்றுமையாக இருந்து இறுதியில் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா வெற்றி பெற்றது தான் சொல்லக்கூடியது தான் இந்த மகாபாரதம். தமிழில் வந்து வில்லி பாரதம்ங்கிற பெயரில் வில்லிபுத்தூரர் வந்து எழுதியிருப்பாங்க. கௌரவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோன்னா திருதராட்டிரத்தின் 100 புதல்வர்களும் கௌரவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மூத்தவன் வந்து துரியோதனன். இவன் தான் வந்து நிறைய பொறாமை கொண்டவன், தீய குணங்களால் துன்பத்திற்கு ஆளாகிறான். தீங்கொரு வடிவமாம் திறன் துரியோதனன் அப்படின்னு சொல்லிட்டு பழமொழியாக இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. துரியோதனன் தனது சிறு வயதிலேயே பாண்டவர்களுடன் பகைமையை வந்து வளர்க்குறாங்க. பேராசையால் நாட்டை வந்து பாண்டவர்களுக்கு பகிர்ந்தளிக்க விரும்பவில்லை. சூழ்ச்சி, வஞ்சம், பெண்மையை இழிவுபடுத்துதல், பெரியவர்களை அவமதித்தல் முதலிய தீய குணங்களை பெற்றவன். எனவே வந்து அவன் என்ன பண்ணான் அப்படின்னா அழிவை சந்தித்ததா சொல்கிறாங்க. அப்புறம் விதுரனுடைய அறிவுரையும் தருமன் பீமனின் இடிந்துரைகளையும் துரியோதனன் வந்து புறக்கணிச்சிட்டாரு. பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணர், விதுரர் முதலிய சான்றோர்கள் போர்க்களத்தில் துரியோதனன் பக்கம் நின்றனர். இருப்பினும் சகுனியின் கூடா நட்பின் காரணமாக தோல்வியும் மரணத்தையும் துரியோதனன் தழுவியதாக குறிப்பிடுறாங்க. அடுத்து மையக்கருத்து, இந்த வில்லி பாரதத்தினுடைய மையக்கருத்து என்னன்னு பார்த்தோன்னா சூதாடுதல் வந்து பல தீய செயல்களுக்கு நிகரானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
பொறுமை எனும் அறத்தை தர்மன் மூலமாக வெளிப்படுத்துகிறது. அஸ்வத்தாமன் வந்து போரில் இறந்து விட்டதாக பொய்யுரைக்கும்படி கண்ணனிடம் தருமன் வந்து கூறுதாங்க. ஆனால் இதை மறுத்து தருமன் வந்து இல்வாழ்க்கை துணை, சான்றோர்கள், நெருங்கிய உறவினர்கள், அன்பு, நிலையான புகழ், மிகுந்த செல்வம், திறமை, அறிவு இவற்றால் கிடைக்கும் பொருட்கள், தவம், புண்ணியம் ஆகியன அனைத்தும் அழிந்துவிடும் என்று கூறுகிறார். அடுத்து வந்து கண்ணன் வந்து பாண்டவர்களுக்காக துரியோதனிடமிருந்து தூது செல்கிறான். அப்பொழுது விதுரன் மாளிகையில் தங்குகிறான். அதற்கான காரணத்தை துரியோதன் வினவ கண்ணன் வந்து இந்த பாட்டை வந்து பாடுறாங்க. இந்த பாட்டை வந்து படித்து வச்சுக்கோங்க. அடுத்து இதுக்கு என்ன விளக்கம்னா, அந்த பாட்டுக்கு என்ன பொருள்னு நான் சொல்கிறேன். நல்லறிவுடைய அமைச்சராக இருந்து அரசாட்சியை வேண்டுமென்றே கெடுத்தலும், சான்றோர் மொழியை புறக்கணித்தலும், பிறர் செய்த உதவியை மறத்தலும், ஒருவர் வாழும் வீட்டில் உணவுண்டு அவனுடனே சினந்து போர் செய்ய நினைத்தலும், சூரிய சந்திரன் உள்ள வரைக்கும் துன்பம் அனுபவிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலில் குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா, போர்க்களத்திலும் அறம் பிறலா நெறிமுறை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. அதாவது பாரத போரில் நெறிமுறைகளை மீறி பாண்டவர்களுடைய புதல்வர்களை யார் கொன்றுவான்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்வத்தாமன் வந்து கொன்றுவார். அப்போ அந்த போர்க்களத்தில் கூட துரியோதனன் வந்து என்ன கெட்டவனாகவே இருந்தாலும், பொறாமை எண்ணம் கொண்டவனாகவே இருந்தாலும் துரியோதனன் வந்து அஸ்வத்தாமனிடம் சண்டை போடுவார். பாலர் மகுடம் துணிந்தது இன்று என்ன வீரியம், அதாவது எங்கள் குலக்கொழுந்துகளை கொன்று விட்டாய், எங்களுக்கு தலைமுறை இல்லாமல் போயிடுச்சு, மற்றும் இது அறச்செயலும் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் யாரை கடிஞ்சு கொள்ளுதாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அஸ்வத்தாமனை திட்டுறாங்க. இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, கெட்டவனாகவே இருந்தாலும் புதல்வரை வந்து கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. எங்களுடைய குல குழந்தைகளையே நீ அழிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தமிழ் இலக்கிய சான்றுகள் வந்து அரங்கூறு அவயங்கள் பற்றி குறிப்பிடுது பாருங்கள். திருவள்ளுவர் காலத்திலும் அதற்கு முன்பும் பின்னும் முடியாட்சியே நிலவி வந்தது, மன்னராட்சி. தவறாக ஆட்சி செய்பவர்களை மன்னன் தண்டித்தாலும் அரங்கூறு அவயங்களும் தீர்ப்பு கூறுறதுக்காக இருந்ததாக சொல்லியிருக்காங்க. தவறு செய்யக்கூடிய மக்களை வந்து மன்னன் வந்து தண்டித்தாலும் அரங்கூறு அவயங்களும் இருந்ததாக குறிப்பிட்டிருக்காங்க. அரங்கூறு அவயம் பற்றி 10 பாட்டும் மதுரை காஞ்சியும் குறிப்பிடுது. அன்பின் திரியா அன்பின் அவயம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு வந்து குறிப்பிடுது. அப்புறம் மரங்களு சோழர் உரந்தை அவயத்து அரங்கட அறியாதாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நற்றினை குறிப்பிடுது. அரங்கலு நல்லவை அப்படின்னு சொல்லிட்டு அகநானூறு குறிப்பிடுது. அப்புறம் முறையுடைய அரசன் செங்கோன் அவையத்து அப்படின்னு சொல்லிட்டு குறுந்தொகை வந்து குறிப்பிடுது. அரைசு கோல் கோடினும் அரங்கூற அவயம் அப்படின்னு சொல்லிட்டு சிலப்பதிகாரம் வந்து குறிப்பிடுது. அப்புறம் தமிழ் இலக்கியங்கள் காட்டும் வாழ்வியல் நெறிகள் வந்து என்னெல்லான்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து ரொம்பவே முக்கியமானது. ஒன் வேர்ட்லலாம் கூட கேட்பாங்க. தாய்மைக்கு விசையை மாதவி குந்தி. தாய்மைக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவங்க வந்து விசையை மாதவி குந்தி. கற்பிற்கு கண்ணகி சீதை பாஞ்சாலி. தந்தை பாசத்திற்கு தசரதன். பொறுமைக்கு தருமனும் ராமனும். நட்பிற்கு குகனும் கர்ணனும். தொண்டிற்கு வந்து லக்குவனும் அனுமனும். ஈகைக்கு வந்து கர்ணன். நீதி வலுவ அரசாட்சிக்கு பாண்டியன். தியாகத்திற்கு பீஷ்மர் பரதன். விவேகத்திற்கு விதுரன். கூடா நட்பிற்கு சகுனி கூனி கட்டியங்காரன். ஒழுக்க பிறழ்விற்கு கோவலன் ராவணன். பொறாமைக்கு துரியோதனன் சூர்பனகை காந்தாரி. வழி தவறிய மகனை நல்வழிப்படுத்த தவறியவன் வந்து திருதராட்டினன். பெண்மையை இழிவுபடுத்திய துச்சாதனன். இதெல்லாம் வந்து ரொம்பவே முக்கியமானது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். இதில் வந்து இந்த லெசனில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, அதாவது நிறைய நூல்களில் கூறக்கூடிய சிறந்த அறக்கருத்துக்களை நம்ம இந்த லெசனில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் லெசன் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.